Net TV for you சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் 7.5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க வீடியோஸ் பாருங்க பேடிஎம்ல இருந்து உங்களுக்கு 25 ரூபா வரும் அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து 50 ரூபா வரும் இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்னா எவ்வளவு தூரம் பார்த்துட்டே இருக்கீங்களா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த காயின்ஸ் நீங்க மணியை கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சிட்டே இருக்கலாம் அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க வணக்கம் நெட் டிவி வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சிகை எஸ் இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல ஆன்லைன்ல வந்து Z5ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தோட மெயினான அந்த ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா திருநங்கைகள்லாம் இருக்காங்க இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்லாம் இருக்காங்க அவங்களோட ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வந்து இருக்குது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக அந்த ஒன்லைன்லேயே சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த டேரக்டர் வந்து நம்ம படம் ஃபுல்லாக சொல்ல வராரு முக்கியமாக இந்த படத்தோட பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா மியூசிக் ரான்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது மியூசிக் படம் ஃபுல்லாகவே ஏன்னா வந்து இது வந்து ஒரு கில்லர் த்ரில்லர் ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுவாங்க எதுக்காக கொலை பண்ணாங்க என்ன ஆச்சு அப்படின்றது ஒரு கதை தான் இந்த கதை அந்த வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hour வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கதிர் அவர்களை காட்டவே மாட்டாங்க அந்த 1.5 hour எதனால் இந்த கொலை நடக்குது யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சும்மா மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக் தான் அவ்வளோக்குள்ளே நம்மள இன்னும் தூண்டிகிட்டே இருக்கும் யார் கொலை பண்ணியிருப்பா என்ன நடந்திருக்கும்னு மைண்ட் உள்ள ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ப்ரெஷர் ஏற்றுவாங்க இந்த படத்தோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுதான் நான் பார்க்குறேன் ஏன்னா எப்பயுமே ஒரு படம் வந்து பார்க்கும்போது பயங்கர எங்கேஜிங்காக இருக்கணும் நம்ம ஆடியன்ஸை வந்து வேறு எதுவும் யோசிக்கவே விடக்கூடாது நம்ம படத்தை மட்டுமே சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இந்த சிகை படம் வந்து நம்மளை வந்து படத்தை தவிர வேறு எங்கேயுமே யோசிக்க வைக்காது வெறும் அந்த படத்தை பற்றியே யோசிக்க வச்சுட்டே இருக்கும் இந்த படத்தில் முக்கியமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன்ல அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட ஃபீலிங் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஓவராலாக டேரக்டர் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எந்த தொழில் செய்தாலும் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாரும் கரெக்டாக மதிங்க தவறாக எந்த விதமான விஷயமும் பேசிடாதீங்க ஏன்னா வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல வந்து ஒரு தவறான விஷயம் பேசுவாங்க அதனால அந்த படத்தோட மொத்த கதை களமே வந்து வேற லெவலில் இருக்கும் அதனால வந்து இந்த தவறான வார்த்தைகளை யாரை பார்த்து யூஸ் பண்ணாதீங்க முக்கியமாக நாமளே வந்து திடீர்னு ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தப்பாலாம் நினைப்போம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லிட்டு நார்மலாகவே தெரியும் இன்னும் இந்த படம் பார்த்தினாலே அவரோட அதாவது பார்த்தீங்கன்னா கதிர் வந்து அந்த ஆக்டிங்ன்ற விஷயம் இருக்குது தெரியுங்களா அவர் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் அவர் நடிக்கும் போது அந்த ஃபீலிங் உங்களுக்குமே வந்து வேறு லெவலில் ஃபீல் ஆகும் முக்கியமாக வந்து படத்தில் நம்ம என்ன தான் டேரக்டர் வந்து பயங்கரமான ஒரு கதைக்களத்தை வச்சுருந்தாலும் அவங்களோட நடிப்பில் தான் இன்னும் ஒரு 50% வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அந்த இடத்துல கதிர் வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீலிங் கொடுத்துருப்பாரு ஏன்னா ஒரு இடத்துல ஒரு அழுவார் அந்த இடத்துல வந்து என்னதான் ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் அந்த இடத்துல அழத்தோணும் அதுதான் வந்து அந்த ஒரு ஆக்டிங்கோட ஃபீலிங் அப்படின்றத நான் பார்த்தேன் ரொம்பவே பயங்கர ஒரு எமோஷனல் டச்சாக இருந்தது படம் ஃபுல்லாகவே முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தையில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பாரு அந்த டேரக்டர் அந்த படத்தில் ஒரு டைலாக் மூலியமாக இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து அகதிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாலே நாங்கள் தான் அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையில் வந்து இந்த படமே முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு அதுதான் டேரக்டரோட வேற லெவல் வெயிட்டேஜ் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மியூசிக்ன்ற விஷயம் நான் தான் சொன்னேன்ல அந்த கதிரோட போர்ஷன்ஸ் அவரோட ஃபீலிங்ஸை காட்டுற இடங்களாக இருக்கட்டும் அவர் வந்து நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை கன்வே பண்ணுற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க சிகையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ட்ராபேக்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கன்வென்ஸே பண்ணிக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க பார்க்குற டிஸ்டன்ஸ்லாம் இருப்பார் ஆனால் அவர் பார்க்காத மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் வந்து ஒத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கும் முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எப்பவுமே வந்து படத்தில் வந்து இவ்வளோ தூரம் பயங்கர கனெக்ஷனாக கொண்டுட்டாங்க கிளைமேக்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்க போது அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிட்டிருப்பாங்க ஆனால் நம்ம அது முன்னாடி யோசிச்சிருந்தாலும் அது பயங்கரமாக கன்வென்சிங்காக இல்லைன்றது தான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து சில மாதங்களுக்கு பிறகு அப்படி காமிச்சிருப்பாங்க சில மாதங்களில் அவ்வளோ முடி வளருமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது இருந்தாலும் சில வருடங்களுக்கு பிறகு அந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வென்சிங்காக இருக்கும் அப்படின்றதான் ஒரு விஷயம் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு மைனஸ் பாயிண்டாக பார்த்தது என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் இன்னுமே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அடிச்சிருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும் என்னதான் ஆன்லைனில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இன்னும் கதிர் அவர்களை வந்து இப்போதான் வந்து நம்ம பரியேறும் பெருமாள்ல பார்த்தோம் வேற லெவல் ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணாரு மறுபடியும் அவரோட கதாபாத்திரம் அவர் செலக்ட் பண்ணுற கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற லெவலில் சூப்பராக இருக்கு இந்த படத்தில் இன்னுமே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு மயில்சாமியாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட போர்ஷன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க என்னதான் மயில்சாமி அவர்கள் வந்து ஒரு சில இடத்துல சிரிப்பு வர வச்சாலும் ஒரு சில இடத்துல ஒரு காமெடி பண்ணாலும் அந்த கதை வந்து நம்ம வந்து காமெடியை பார்க்கக்கூடாது கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியை வந்து சட்டையை
மேலேயே பண்ண மாட்டேங்குது மைண்ட், அந்த கதை மேலேயே ஒரு எடுத்துகிட்டு போகுது. அந்த இடத்துல நம்ம டேரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். இந்த படத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம ரிவ்யூ டீம் மார்க் பண்ண போகிறோம், அதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் தரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் எதுவும் தரப்போதில்லை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புனாங்களே. அதனால் வந்து இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த படத்தை பார்க்கலாம் மறக்காம ZEE5 போய் பார்த்துட்டு அதோட ரேட்டிங் வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நெட்டி ஃபார் யூ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் KS பாய். இருங்க இன்னும் அந்த வீடியோ முடியலை. நீங்கள் நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் வர லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் #ban anti இந்து லோயலோ அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து இப்போ இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின வீடியோ லெஃப்ட் சைட்லையும், விக்ரம் சார் அண்ட் மணிரத்னம் சார் காம்பினேஷனில் வந்த ராவணன் படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த 2 வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.